breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Take another deeper breath. Take another deeper breath. Slowly and gradually open your eyes. Good. Now we are going through the Siva Sutras. Siva Sutraவில் இது வரைக்கும் நாம சாம்பவ உபாய சாக்தோபாய ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. சாம்பவ உபாயங்கிறது 22 சூத்ராஸ். அதுல கம்ப்ளீட்டா சிவபெருமான் imparts the knowledge to Parvati Devi as to how gradiently from Prakasa Vimarsa, how from one source of the cosmic consciousness, how the diversified creations happen. Unimaginable. அது யூடியூப் போய் பார்த்தாலேயே விதவிதமான பறவைகள், இயற்கைகள், அண்ட் ஃபேஸ்புக்ல அம்மா தினம் காட்டுவா எப்படி ஒரு வாழை மரத்துல வரிசையா வாழை மரம் வச்சிருக்கா. ஒரு வாழை மரத்துல இருந்து அப்படியே நிலத்தை தொடர அளவுக்கு கொலை தொங்குது. இதெல்லாம் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். இட் ஹேப்பன்ஸ். அது போல ஒரு பப்பாளி மரத்துல ஒரு பப்பாளி பச்சு காய் மேல ஒரு பறவை உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு. இட்ஸ் அனதர் ஃபார்மேஷன். we don't know. பப்பாளி மரத்துல பப்பாளிக்காய் தான் காய்க்கணும். பப்பாளி காய் மேல ஒரு குருவி உட்கார்ந்து ஒரு பறவை உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு growth. So these are all the varieties of the creation. You see that monosexual, bisexual, பாத்தீங்கன்னா sea horse, அந்த கடல் குதிரைங்கிறது, it's both male and female. There are so many species which can convert their sex, which they can create their own offsprings. இதெல்லாம் மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. we don't know. அண்ட் ஒரு சின்ன அணி கூட பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மைனா பியூட்டிஃபுல். நீங்க யூடியூப் பார்த்தா இல்லாத ஒண்ணுமே கிடையாது. ஒரு 7 முட்டை வைக்கிறது. எப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரு கூடு கட்டுது. ரிலன்ட்லெஸ்லி அதுவும் ஒரு ஏரி பக்கத்துல கூடு கட்டிட்டு 7 முட்டை வைக்கிறது. அந்த 7 முட்டையில மாத்தி 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 அடக்காக்குது. அண்ட் ஒவ்வொரு முறையும் கிளம்பி போயிட்டு அந்த மீனை பிடிச்சி தன்னுடைய ஒய்ஃபு கூட்டுறது, ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கூட்டுறது. கரெக்டா அந்த 28 டேஸ்ல கொஞ்சம் எல்லாம் வெளியே வரும், கண்ணு திறக்க. ஆனா வாய் திறந்து கீச்சு மூச்சு பசங்க கத்துற மாதிரி பசி. உடனே இது ஒரு மீனை கொண்டு வாயில வைக்குது. அந்த வாய் அதுக்கு பத்தல, அப்ப கூட பெருசா அதுன்னு முழுங்கிடுது. இதெல்லாம் பார்த்த அப்புறமா when it comes 35 days, they develop the wings. On the 40th day, they start venturing out of their nest. கீழே ஏறிங்க, தண்ணி இருக்குங்க, நமக்கு இங்க பக்கம் போய் நடிச்சுக்குது. அது என்ன சைன்னு பறந்து போய் ஒரு கடல் உட்கார்ந்துக்குது. What is it all that we don't know? After அந்த முட்டையை உடைச்சோம்னா you can see only the yellow and white, the protein and the starch. What you can make out of that and how a life comes out of that தெரியாது. So அதெல்லாம் விளக்குறார் சிவா டு த பார்வதி இந்த ஃபர்ஸ்ட் சாக்தோபாயா. அதனால நீ முட்டையை ஆராய்ச்சி பண்ணாம இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை உருவாக்குறது ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி உனக்குள்ளே இருக்கு. அந்த உணரக்கூடிய சக்தி மனித பிறவிக்கு மட்டும்தான் இருக்கு. எந்த ஒன்றுலயுமே திருப்தி இல்லை. எதை சாப்பிட்டாலும் சரி, பாட்டு கேட்டாலும் சரி, சினிமா பார்த்தாலும் சரி,
உறவினர்களோடு இருந்தாலும் சரி, பெத்த குழந்தைகளோடு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வெற்றிடம், என்ன திருப்தியின்மை அந்த முடிக்கிறது. அப்ப அந்த திருப்திங்கிறது வர்றதுக்கு வாட் இஸ் இட்ஸ் பியாண்ட். அதுதான் நிவ்ருதி. நிவ்ருதி அந்த விதையை நான் விதைச்சிருக்கேன். The nivriti will induce the spark to think, who am I in reality? So that question will give the pratishta. It will get you anchored. Then what am I in reality? Then it takes you to the Vidyakala. Nivriti pushes you the Pradishtakala. Pradishtakala pushes you into the Vidyakala. Then you start exploring with very many things and you become knowledge oriented and the jnana starts down. Then automatically the Santi Kala slowly settles in. Once the Santi Kala settles in, it takes you to the Santi Atita Kala. You become one with the Siva consciousness. This is the order of the creation and reverting back. இதுதான் நமக்கு அழகா வந்து சிவசூத்திரால சாத்தோபாயால சாம்பவோபாய் 22 சொன்னாங்க. அண்ட் தென் அம்பாள் என்ன பண்ற, சாத்தோபாயில இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இல்லையா, இந்த தெரிஞ்சுட்டு இப்படிதான் நீ பிராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்துடலாம். ஆல்வேஸ் அ மதர் ஆர் அ குட் டீச்சர் வில் என்கரேஜ் த ஸ்டூடெண்ட். நீ மக்கு மண்டு உனக்கு வர ஏறாது, நீ தீவட்டி தடியா, நீ கழுத மேய்க்கதெல்லாம் எரும மாடு மேய்க்கதெல்லாம் சொன்ன, யூ ஸ்டார்ட் ரெடியூசிங் த பிராணா. Whereas a good teacher will say, hey, இது என்னடா ஈஸிடா, இது என்ன உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு இட்ஸ் நதிங். He will always be positive and encourage. நேத்தி நீங்க நம்ம குருஜியோட வீட்டுல அம்மாவோட போட்டிருந்தாங்க KK நகர் குரூப்ல, how Guruji spends his time with the criminals and the gangsters in the prison smart course. சார் அவர் வார்த்தையில அது 35 minutes வீடியோ. அந்த 35 minutes வீடியோல ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட வந்து நெகட்டிவா வரல. He starts, there is an energy, spark of the goodness in everybody. It's only the ignorance that you are not unable to identify. Once you identify, you become the part of the whole society, bringing happiness and joy. At 35 நிமிஷம் பொறுமையை கேட்டா நம்ம கண்ணு கலங்கும். அவருக்குள்ள அந்த பார்வையே ஒரு தாய்மை அப்படியே இட் ஊசஸ் அவுட். அதுதான் the good teacher. அவர் ஸ்பீச் கேட்ட எல்லாருக்குள்ளயும் தண்ணி வருது, அப்படியே உருகி போயிடுற. சரி, தட் இஸ் அ குட் டீச்சர். அது போல அம்பாள் என்ன சொல்ற, சாக்தோபாயத்துல அப்பா வந்து 22 சொன்னது 10 சூத்ராவில இது என்னன்னா பெரிய ஒண்ணுமே கிடையாது, உங்க அப்பா தான் பெருசா சொன்னாரு, நீ என்கிட்ட வந்து நான் உன்னை அழிச்சுட்டு போறேன் அப்படின்னுட்டு அந்த 10 சூத்ரால முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க, நான் சொல்லிட்டேன், ஆனா நான் சமைச்சு வச்சுட்டேன், நீ தானே சாப்பிடணும், அதை உனக்கு ருச்சியா இருக்கு, அதை ருசிச்சு சாப்பிடுறது உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னுட்டு இதெல்லாம் செஞ்சா அப்படின்னுட்டு அனவோ உபாயா. அனவோ உபாயான்னா அவுட் ஆஃப் யுவர் ஓன் எஃபர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அதுதான் வந்து 45 சூத்திரங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். இப்போ ஒரு பைக்கை ஓட்டுறது ஈஸி, அந்த பைக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்காலிட்டிஸ். தட் நாலேஜ் இஸ் எசென்ஷியல். அப்போ அந்த பைக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டுதான் அப்போ எது நடந்தாலும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ன நடந்ததுன்னு. சோ முதல்ல இந்த உடம்புன்னா என்ன, இந்த மனசுன்னா என்ன, இந்த உணர்வுகள்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்னன்னு மொத்தம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தென் this is that you can easily trace back the path. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சொல்லுது the creation is from the spirit to matter. Now our journey starts from the matter back to the spirit. This is as simple as that, but most difficult unless you get committed, have the commitment to reach back the spirit. ஏன்னா நம்ம மேட்டர் பார்த்து ஜடப்பொருளை பார்த்து பழகிடுது. அதனால ஸ்பிரிட்னாலேயே பேய் பிசாசுனா பயம்தான் வருது. முதல்ல கண்ணுக்கு தெரியல, ராத்திரி இருட்ட பார்த்து பயமா இருக்கு. எங்க அது புளிய மரம் வேப்ப மரம்லாம் எந்திரிச்சுவாங்க, அந்த பக்கமே ராத்திரியில் போக மாட்டாங்க, யாரோ சொல்லிடுவாங்க. அப்போ ராத்திரியில் தான் பார்த்தோம்னா நிலா வெளிச்சத்துல அந்த வேப்ப மரம் புளி மரம்னா பூதாகாரமா தெரியும், பெருசா தெரியும். அப்போ மனசு இமேஜின் பண்ணிக்கும், இந்த மரத்து மேல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க,
நம்ம பக்கத்துல பிடிச்சிப்பாங்க. the mind develops its own phantom. அது நமக்குள்ள இந்த விபரிய ராங் நாலேஜ், அது தவிர்க்க முடியாதது unless you know who you are in reality. அதுதான் ஆணவ உபாயா consisting of 45 sutras which we are going to begin now. பார்த்தோம்னா அந்த சிமிலர் லைன்ஸ்ல அங்கே முதல்ல சம்போபாயில சைத்தன்யம் ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்சேன். இங்க பார்த்தோம்னா ஆத்மா சித்தம், ஜஸ்ட் ரிவர்ஸ். ஆத்மா சித்தம் அது சைத்தன்யம் ஆத்மா. அது சிவபெருமான் நான் ஆத்ம சாட்சா்காரமாக இருக்கிறேன் என்ற சைத்தன்யம் ஆத்மா. அது பரமாத்மா. இங்க இந்த ஆத்மனுங்கிறது ஜீவாத்மன். ஜீவாத்மன்கிறது என்ன? அந்த 5 வரைக்குள்ளார உட்கார்ந்துட்டு இருக்குமோ இல்லையோ, அதுதான் சித்தம் சொல்றோம். அந்த 5 என்னது? ஒன்ஸ் அகைன், காலா, நியதி, கலா, வித்யா, ராக். இந்த 5 வரைக்கும் நம்மளே ஒரு குக்குன் ஃபார்ம் பண்ணிட்டு, இதுதான் என் வீடு, இதுதான் என் வீடு, இது என் வேலை இல்லையா? அதுக்காக ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, ஒரு கிணத்துல ஒரு தவளை இருந்துச்சான். அந்த தவளை தான் இதுதான் உலகம், நம்ம தான் கிங், நம்ம தான். அந்த பக்கம் ஒரு சமுத்திரத்துல ஒரு தவளை வந்துச்சான். அது பார்த்து, நீ யாருங்க புதுசா இருக்கிறியே? நான் சமுத்திரத்துல வர்றேன், இது சின்ன குட்டையா இருக்கு, குட்டை, சின்ன குட்டை, கிணறுல குட்டை. இது பார்த்தனா சரி கொஞ்சம் தண்ணியில இறங்கிட்டு போலான்னு வந்தேன். இதை விட பெருசா எங்கேயாச்சும் இருக்குதா? ஆமா, சமுத்திரம் ரொம்ப பெருசு, அது எல்லையே கிடையாது, ரொம்ப 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 பெருசு அப்படின்னு நினைச்சான். இந்த தவளை என்ன பண்ணிச்சா, இங்க இருந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போச்சான். இவ்வளவு பெருசு இருக்குமா நினைச்சான். இதை விட பெருசு நினைச்சான். இன்னும் கொஞ்சம் பெருசா ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி இவ்வளவு பெருசு இருக்குமா, இதை விட பெருசு நினைச்சான். போ நீ பொய் சொல்ற, உன்னை நம்பவே முடியாதுன்னு கிணத்து தவளை. அதுதான் ஏண்டா கிணத்து தவளை இருக்கிறியே. சோ நம்ம சித்தம் என்கிற சித்தம், வாட் டஸ் இட் கண்டைன்? கண்டைன்ஸ் ஆல் தி பாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். 84 லட்சம் யோனிகள்ல பெறப்பட்ட அனுபவங்களால இந்த சித்தம் என்ன நினைச்சுக்குது? இதுதான் நான், இதுதான் நான், இதுதான் நான், இந்த திடப்பொருள் நான் அப்படியே ஊறி போயிட்டோம். அதுதான் படைப்பினுடைய அழகு, படைப்பினுடைய ரகசியம், படைப்பினுடைய மாயா. அந்த மாயை இறைவனுடைய அருளால் அன்றி கடக்கவே முடியாது. பிறவை பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனுடைய சேராதா? இறைவனுடைய சேராட்டி இந்த பிறவியை கடக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம அவ்வளவு ஊறி போயிருக்கோம். இந்த உடம்புதான் நாம். அது தவறு கிடையாது. அதுதான் படைப்பினுடைய ஒரு அழகு, படைப்பினுடைய ரகசியம் கூட. ஆனால் சம்பவ உபாயில பார்த்து சொல்லியாச்சு. இப்போ என்ன சொல்றார்? ஆத்மா சித்தம். நீ என்ன நீன்னு நினைச்சுட்டு இருக்கியோ அது நீ கிடையாது. ஏன்னா அது சித்தத்தின் வடிவாக இருக்கிறாய். சித்தம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கண்டெய்னிங் ஆணவமலம், மாயாமலம், கர்மமலம். ஆனா அந்த சித்தம் தான், அதுக்குள்ளார இருக்கிறது தான் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் ஆர் சிவா கான்சியஸ்னஸ். சோ சித்தம் இஸ் நத்திங் பட் தி அவுட்கம் ஆர் தி எக்ஸ்பிரஷன், an aspect of the same Shiva consciousness. Then when the Chittam, with all the past impressions, projects, it becomes the worldly aspect of the Manas and Buddhi. So, adhanala Manasum part of the Shiva consciousness, Buddhiyum part of the Shiva consciousness, Chittam is also part of Shiva consciousness. ஆனால் இந்த பலவிதமான பிறவிகளை எடுத்ததனால அந்த அகங்காரம், ஈகோ, I am different, I am different, the சித்தம் it takes a form of a illusory or a delusory stand that it is separate. Whereas Shiva says, you are nothing but my own projection. இதை ரியலைஸ் பண்றதே வரதுக்கு நீ மனித பிறவியில மட்டும்தான் இது சாத்தியம். அதனால இந்த பிறவியை வீணாக்காத அப்படின்னு சொல்ற. அந்த இதுல எப்படி இந்த கிரியேஷன் எப்படி இருக்குது? ஆத்மா சித்தம் சொல்றச்சே 3 விதமான அனுபவங்கள், நோயர், நோன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கிறோம். அந்த தெரிஞ்சக்கூடிய ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் ஒண்ணு.
ஒரு ஒரு புக் எடுத்துட்டோம்னா அந்த புக்கை என் கையில இருக்கு, இந்த புக்கு நான் இந்த புக்கை படிக்கிறேங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கை எது பார்த்தாலும் இந்த 3 தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. அதே இதுல அந்த புக்குங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு 3 வகையில இருக்கும். யூ ஆர் சரௌண்டட் பை தி திங்ஸ், பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன். சோ மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக, பொருள்களின் மூலமாக உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். மாறி 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 ஏற்படும். அது மட்டும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 3 குணங்கள் இருக்கு. தமஸ், ரஜஸ் அண்ட் சத்வா. இந்த 3 குணங்களால இதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற உரைகள். நமக்கு ஒரு குக்கன்ல இருக்கணும். அதுதான் இந்த உலகம் வந்து ஒரு பெரிய குக்கன். இந்த பூமிங்கிற பிளானட் இஸ் a cocoon. இதெல்லாம் குருஜி சொல்வார், இட்ஸ் a sojourn, it's a short stay for 70-80 years. It's a nothing but the granule of the sand of the seashore. ஒரு மணல் துகள் தான் உங்க வாழ்க்கைங்கிறப்ப நம்ம அந்த மணல் துகள் தான் இந்த பூமியில நான் தான் சாஸ்வதம் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். அதற்கு காரணம் இந்த 3 நிலைகள். அன்று நம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கோம்? தமஸ், ரஜஸ், சாத்விக். இந்த முக்குணங்களும் மாறி 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 வேரியஸ் காம்பினேஷன்ல வர்றதுனால நம்முடைய அனுபவங்களும் மாறுகின்றன. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல, ஜாக்கிரத, ஸ்வப்னா, சுஷுப்தி, வேக்ஃபுல் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட் அண்ட் டீப் ஸ்லீப் ஸ்டேட். இந்த 3 நிலையிலும் மாறி மாறி இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம என்ன பண்றோம்? we get caught with the past, present and future. இந்த 3 நிலைகள் மனசு இதெல்லாம் சுத்தி 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 ரங்கராட்டம் ஆடிட்டு இருக்கும். இது 3 சுத்தி 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 தந்திருக்கோம். ரங்கராட்டனத்துல எல்லாம் ஜெயண்ட் வேல் இல்லாட்டி ரங்கராட்டனம் ஏறி இறங்கினோம்னா டக்குன்னு வந்து நிலத்துல நிக்க இறங்க முடியாது. டமால்ல கொஞ்ச நேரம் ரைட் லெப்ட் சென்டர் தெரியாம தலை சைன்னு சுத்துது. அப்புறம் யாரோ பிடிச்சிக்கிட்டு கம்பி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ நாம ஜெயிண்ட் வந்து இறங்கிட்டோம். உண்டா இல்லையா? அது போல இந்த வாழ்க்கைங்கிற ரங்கராட்டனத்துல சுத்து 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 சுத்துன்னு அம்பாள் சுத்தி விடுறா. இதுதான் நிஜம், இதுதான் நிஜம், இதுதான் நிஜம், இதுதான் நிஜம்ட்டு என்ஜாய். அந்த என்ஜாய்மெண்ட்ல சொல்ல முடியாது. அந்த ரங்கராட்டனத்தை வேகமா சுத்துறச்ச சைன் அப்படியே பெருசா பறந்து போற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு பறக்கக்கூடிய உணர்வு வரும். You feel all joyful. It gives you a kind of ananda. Ananda is the crux or the central theme of our existence. Sachitananda. நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஆனந்தான்னு குதிரை மேல உட்கார்ந்த குதிரை மேல போற மாதிரி இருக்குது. ஒரு கட்டில் தொட்டில் மேல போற மாதிரி. அது ஆனந்தமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வாங்கின காலா ஒரு 2-5 நிமிஷம் சுத்துறதுக்கு அப்புறமா நிறுத்தி விடுவான். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத். அதுக்கப்புறம் காசு கொடுத்தாதான் இந்த காசுக்கு சித்தம் வைங்க. சரி இறங்கி வந்து டக்கு நிக்க முடியாத நேரத்துல இல்ல, நம்மள்ட்ட தள்ளாடி கிள்ளாடி நின்னோம்னா தான் நம்ம எங்க இருக்கிறோன்னு. இதுதான் நம்முடைய ஆத்மா சித்தம், ஜீவாத்மா. நாம பரமாத்மாவா இல்லாம நமக்கு ஒரு ஐடென்டிட்டி ஏற்படுத்திக்கிட்டு அதுதான் உலகம் நம்ம இருக்கோம். அது முதல்ல கிளியரா புரிஞ்சுக்கோட்டு. முதல்ல இதுதான் ஆணவ உபாயால முதல் சூத்திரம். நீ யார் என்று நினைத்து கொண்டு அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறாயோ அது நீ அல்ல, நீயாக கற்பித்து கொண்ட ஒரு நிலை. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு கெட் லிபரேட்டட் ஆர் அட்லீஸ்ட் டு பி அட் பீஸ் வித் யுவர் செல்ஃப். நீ யாரு நினைச்சிட்டு இருக்கோ அதுவே நீ அல்ல. உன் பவுண்டாட்டி யாரு நினைச்சிட்டு இருக்கோ அதை பத்தி நீ எப்படி யோசிக்க முடியும்? உன்னையே உனக்கு தெரியலங்கிறப்ப உன் பையனை பத்தியோ பேத்தியை பத்தியோ பொண்டாட்டியை பத்தியோ ஹஸ்பண்டை பத்தியோ நினைக்கிறதுக்கு உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? என்னது உண்மைன்னு எப்படி நம்புற? ஆனா உண்மை நம்புற. சண்டை சச்சரவு அது இது, நான் பெருசு நீ பெருசு. அதனால்தான் முதல் சூத்திரமே வந்து ஆத்மா சித்தம். நீ ஜீவாத்மா. சித்தம் என்ற ஒரு நிலையில் கட்டுண்ணப்பட்டு நீ நினைக்கிற நான் தான், அது கிடையாது. கெட் கிளியர், கெட் disillusioned with your own stand. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். இதை நம்ம அடிக்கடி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ முக்கியமா நம்ம யாராச்சும் திட்டுறச்ச, நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதச்ச நம்ம ரைட்டு நினைச்சிட்டு இருக்கோம்.
நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம், எப்பவுமே நம்ம மற்றவாளுக்கு உதவி பண்றது நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்றோம். ஒரு டிராபிக் சிக்னல்ல வர்றாங்க, அப்பா பசிக்குதுங்கிறாங்க, நீங்க 10 ரூபாய் எடுத்து தரீங்க. பக்கத்துல ஒரு பைக்காரன் நிக்கிறான், சார் இவங்க எல்லாம் இப்படிதான் ஏமாத்துவாங்க, ஏன் இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றீங்க, டோன்ட் என்கரேஜ் த பெக்கர்ஸ். அவனுடைய ஆங்கிள் அவன் ரைட்டு. அவனுடைய சித்தத்துல, அவனுடைய சித்தங்கிற ஜீவாத்மா சொல்றது, பிச்சைக்காரங்களை என்கரேஜ் கொடுத்தீங்கன்னு என்கரேஜ் பண்ற, அதனால பிச்சைக்கார சமுதாயம் அதிகமாயிட்டு இருக்கும், செய்யாத. உனக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன சொல்றது, ஐயோ பாவம் பசிக்கிறானு, ஏதாவது ஒரு பன்னாவது வாங்கி சாப்பிட்டோம், 10 ரூபாயை கொடு சொல்லு. எது சரி? உன்னுடைய ஆங்கிள் நீ சரி, அவருடைய ஆங்கிள் அவன் சரி. இதுதான் இந்த பிரபஞ்சம். முதல்ல தெரிஞ்சுக்கணும், இதுதான் ஆத்மா சித்தம். நீ எது உண்மைன்னு நினைக்கிறியோ அதுவே உண்மை கிடையாது. அவன் எது உண்மைன்னு நினைக்கிறானோ அதுவும் உண்மை கிடையாது. எதுதான் உண்மை தெரியாது. இட்ஸ் a big I don't know is this creation. தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அப்பதான் நமக்குள்ள நிம்மதி இருக்கும். இல்லாட்டி நிம்மதி சத்தியமா வர. நான் பேசுறத நிஜம் நீ நினைச்சேன்ன 100% யுவர் முட்டாள், யுவர் ஸ்டூபிட். ஏன்னா உனக்கு தான் அது நிஜம், மற்றது நிஜமா இருக்குன்னு அவசியமே இல்லை. அதுதான் குருஜி சொல்ற, do not be a football of others opinion. அவன் சொல்றது அவனுக்கு கரெக்ட், நீ நினைக்கிற உனக்கு. அதுதான் இந்த உலகத்தினுடைய நமக்கு விளக்கவே முடியாத ஒரு மாயா. சோ இது முதல் சூத்திரம். முதல்ல என்ன பண்ணணும், நாம நான் யாருன்னு என்ன நினைச்சுட்டு இருக்கணும், அது நான் அல்ல. முதல் கேள்வி, நான் ஒரு ஜீவாத்மா, இந்த மாயை என்ற ஒரு வலையில் சிக்கொண்டிருக்கிறேன் தெரிஞ்சுக்கோ. அடுத்தது என்ன, ஞானம் பந்தா. அதே கரெக்டா செகண்ட் வருது பாருங்க, ஞானம் பந்தா. அதே சிவசூத்ராவில நம்முடைய சிவோபாயால அதுவும் செகண்ட் ஞானம் பந்தம். நம்ம பந்தப்படுத்துறது இந்த சிற்றறிவு தான். அம்மா வயிற்றிலிருந்து பிறந்த உடனே நமக்கு எதுவுமே தெரியாது. மேல ஃபேன் சுத்துதா, யாரு இருக்கா, யாரு போறா, இது எல்லா படைப்புகளுக்கும் உண்மை. நாம இயற்கை அறிவினால் உந்தப்பட்ட வாழ்க்கையை தான் ஆரம்பிக்கிறோம். முதல்ல நமக்கு பசிக்கிறது, கியாமையான் வயிற்றுல கேட்கிற மாதிரி இருக்கு, கியாமையான் அல்லவோ அதிபம் அடிச்சுக்கிறோம். That makes a mother understand that the child wants something. That is a connectivity of the mother nature. So அம்மா அணைச்சிட்டு பால் கொடுத்த உடனே நல்லா இருக்கு, அமைதியாயிடணும். அதுக்கப்புறம் அம்மாவுடைய அந்த வார்ம்த், அந்த அணைப்பு சுகமா இருக்கு, பத்திரமா இருக்குன்ற செக்யூரிட்டி, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்துடும். வந்த உடனே ஐ ஆம் சேஃப். அந்த ஐங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் யுவர் ஆத்மா சித்தம். நீ நினைச்சுட்டு இருக்க சித்தம் அங்கேயே ஆரம்பிச்சுடும். அப்புறம் யாரோ வர்றார், அவர் எடுத்து மடியில வச்சுக்கிறார், பக்கத்துல முத்தா கொடுக்கிறார், ஏதோ குத்திரமா இருக்குது, கியாமையா லபோதிபம் நினைச்சுக்கிறோம், யாரோ என்ன தூக்கி போட்டால. அப்புறம் அம்மா சொல்றா, அவங்க டேடி டேடி சொல்ல உடனே கொஞ்சம் முடிச்சு பாக்குறோம், அதுக்கப்புறம் வரவே வருது. So every inch or every syllable of what we think knowledge is not knowledge. It is the acquired knowledge. Acquired knowledge should focus towards the, Guruji சொல்றார், acquired knowledge is important for the day-to-day activity in the world. But that acquired knowledge should produce joy and happiness in you as well as the person with whom you are interacting. Very important. உனக்கு எது ஆனந்தமா இருக்கோ அதுதான் மற்றவருக்கு ஆனந்தம். அந்த பேச்சு தான் நீ பேசணும், அந்த திங்ஸ், அந்த நினைப்பு தான் உனக்கு வரணும், அந்த செயலை தான் நீ எடுக்கணும். அதுதான் திருப்பி 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 லட்சம் தடவை சொன்னாலும் எனக்கு சலிக்காது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையன், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. கடவுளை பத்தி கவலைப்படாது, அவர் எங்கேயோ இருக்கிறார், உணர்வின் பார்ப்பட்டிருக்கிறார். அவர் மீச வச்சிருக்கிறாரா, சூலம் வச்சிருக்கிறாரா, இல்லாட்டி கையில கத்தி வச்சிருக்கிறாரா, அந்த பிரச்சனையே வேணாம். வான் பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடு. Don't disturb him, let him have his own happy relaxed stay. நீ என்ன பண்ணணும், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். உனக்கு உன்னுடைய ரத்தமும் சதையுமான உணர்வினாலான உடம்பனை நீ கிள்னா உனக்கு வலிக்குது.
அந்த செயலை மற்றவனை செய்ய. உனக்கு பசிச்சா நீ சாப்பிடுற, அந்த உடனே மற்றவருக்கு பசின்னு கேட்டான்னா அவனுக்கு கொடு. அப்படி செஞ்சாலே தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நீ கடவுளை தேடி போக வேணாம், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார். தன்னைத்தான் அவர் வெளிப்படுத்தி கொள்வார். அற்புதமான திருமந்திரங்க. இதுக்கு இடையான ஒரு பாடல் நான் பார்த்தது இல்லை, கேட்டது கிடையாது. சிம்பிளஸ்ட், எவ்வரி வேதா எவ்ரிதிங் இஸ் கண்டெய்ன்ட் இன் a nutshell. ஒரு கடுகுல இருக்குது. உனக்கு எது ஆனந்தத்தை தரலையோ அதை மற்றவங்க செய்யாது. That's a thumb rule. அதுதான் இங்க சொல்றது. ஞானம் வந்தா நீ அடையக்கூடிய ஒவ்வொரு நாலேஜ், எதை நீ அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அந்த அறிவு இந்த உலகத்தை பொறுத்து மட்டும் இட்ஸ் அப்ளிகபிள். There are so many dimensions in the universe. Universe, after all, the world, then ionosphere, stratosphere, then beyond that, we don't know. It's nothing but either you can call us a shunya or you can call Purna. There are so many galaxies. There are so many things you don't know. There's a very big I don't know. But for the day-to-day life, Jnanam is essential. But that is limited, Bandha. That Bandha, that knowledge, whatever you think, whatever you act, whatever you speak, should bring happiness to you as well as to the others. Simplest. அது வரைக்கும் தான் ஞானம். அதுக்கு மேல நீ இதை படிச்சிருக்க, அதை படிச்சிருக்க, நான் தான் பண்டிதனா அப்படின்னு, that only will boost your ego. Ego itself is a blow for you. எவ்வளவுக்கு மேல போறோமோ ஏணியில கீழே விழுந்தா அடியும் அவ்வளவு பலமா இருக்கு. அதனாலதான் நான் எப்பவுமே பேசுறப்ப சாமானியன் இருக்கிறது நல்லது. எப்பவுமே நீ ஒரு பிக் ஒன், you know that. Take a celebrity. Do you think that they are happy? They are at peace? They are having a normal life? Not at all. Not at all. Every move of the celebrity is observed and commented upon. அரே அவரும் மனுஷன் தானையா, அவருக்கும் பசிக்கும் தூக்கம் வரமில்லை. அவரை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீங்க யூடியூப் போறேன்னு அது தனி, அது ஒரு கதை போயிட்டே இருக்கும். நயனதாரா குடுமையால குழந்தை பிறந்துச்சா இல்லையா, கல்யாணமா இப்பதானே ஆச்சு, ரெட்டை குழந்தை எப்படி வந்தது, அது பக்கம் ஒரு சர்ச்சை. அப்புறம் தனுஷும் சௌந்தர்யாவும் சேர்ந்துட்டாங்களா இல்லையா, லதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் சண்டை, அவ பேட். இதுல நமக்கு தேவை. ஆனா உலகம் இப்படிதான் இருக்கும். இதுதான் ஞானம் வந்தா. இதை நீ யூடியூப்ல பார்த்து ரசிக்கணும், ஒரு சினிமா பாக்குற மாதிரி. என்னடா ஜனங்க, அண்ட் ரிமைன் a witness consciousness. This is all the people are interested in. They do not know about themselves, but they are interested in all such petty things. Petty things. Their emotions can be erupted any moment. They can lose their balance any moment. அது நம்ம உணர your Siva consciousness will go slowly develop to a higher dimension. அப்பதான் இந்த ஞானம் வந்தாங்கிறப்ப இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி 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 நீயாவே இருப்ப. அதனாலதான் ஞானம் வந்தா. ஞானம் இங்க சொல்றது வந்து அக்வயர்டு நாலேஜ், இன்டெலெக்ட் பேஸ்டு நாலேஜ். எப்பவுமே எமோஷன்ஸ் ஆர் உணர்வின் பார்ப்பட்டது, நாலேஜ் வந்து புத்தியின் பார்ப்பட்டது. அது தேவை, ஆனால் அது உனக்கு உதவியா இருக்கணுமே ஒழிய உபதிரவமா இருக்கணும். அடுத்தது மூணாவது இப்படியே விளக்கிட்டே வர்ற. முதல்ல ஆத்மா சித்தம், ஜாக்கிரதையாரு, நீ இந்த சித்தத்து பேச நினைச்சிட்டு இருக்க கிடையாது. அப்புறம் ஞானம் வந்தா நீ படிக்கிறது கொண்டதெல்லாம் உனக்கு இன்டெலெக்ட் கொடுக்கறது, அதை சிக்கிக்காது. இதெல்லாம் நமக்கு அனுபவ உபாயில விளக்கம். ஹவு டு டெவலப், வாட் இஸ் த ரியல் சாதனா, வாட் இஸ் த ரியல் சாதனா. அதுதான் இந்த ஒவ்வொரு சூத்திரமும் வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படத்தக்க ஈவன் பியாண்ட் தட். மூணாவது என்ன, கலாதீனம் தத்துவானாம் அவிவேகோ மாயா. கலாதீனம், கலா பிளஸ் ஆதீனம், அவிவேகோ மாயா. அவிவேகம் நாலு அப்பா, இன்டிஸ்கிரிமினேஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். அப்ப என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரகிருதி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் தன்மை இருக்கு. இப்ப அருண் எடுத்துட்டோம்னா, அருண் வந்து ஆட்டோமொபைல் இருக்கிறார், டீச்சர், அவர் எல்லாருக்கும் சொல்லக்கூடியவர், நல்லவர், வல்லவர், அப்படின்னு ஒரு ஒப்பீனியன்.
செல்வி அம்மா இருக்காங்க. செல்வி அம்மா நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க, டிஜிஎம்மா இருந்திருக்கிறாங்க. அவங்க வேலை பண்ணிருக்காங்க, நல்ல பேர்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க கருணை உள்ளம் படைத்தவங்க. எல்லாரும் நல்லது பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஆறாவது சார் இருக்காரு, அவர் எல்லாருக்கும் நல்லது பண்றாரு. கோவிலுக்கு போய் எல்லாமே எவ்வளவு சேவை பண்றாரு, ஒரு ஒப்பீனியன். லட்சுமி அம்மா இருக்காங்க, அவங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒரு வீராங்கனை, சாதிக்கக்கூடியவங்க அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி இருந்துகின்றே தத்துவானாம், அதுதான் நம்ம பிரகிருத்தின்னு சொல்றோம். பிரகிருதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரகிருதி இயல்பு தன்மை இருக்கு. அந்த தன்மையை உணர்ந்துண்டு அவிவேகோ மாயா, என் தன்மை தான் கரெக்ட், உன் தன்மை தப்பு சொன்னா நீ மாயால மாட்டேங்கிற. அவிவேகோ, விவேகோ அவிவேகோ. If you lead your life indiscriminately, Maya, you get stuck in the illusion. இப்போ லட்சுமி அம்மா இருக்காங்க, அவங்க பாண்டிச்சேரியில போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறாங்க, ஸ்கூட்டில ஒருத்தர் கீழே விழுந்தார். அந்த அம்மா வாங்க வாங்க ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க, இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் அப்படி லபோஜிமான் கத்தின்னு இருக்காங்க வச்சுக்கலாம். பக்கத்துல போறவன் அத வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப யோ நடந்தது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அது இன்னொருத்த என்ன பண்றா, அவன் ஜோவில கீழே விழுந்து தேடிட்டு இருக்கான். அது தூக்கிட்டு போறது. ஆட்டோக்காரன் ஐயோ வேணாம் போலீஸ் கேஸ் போயிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஏதோ புண்ணியாத்மா இருந்துச்சுன்னு அது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு. இதுல எது சரி எது தப்பு அப்படின்னு நீ ஆராய்ச்சிக்கு போகாத. அவிவேகோ, உன்னால என்ன சாத்தியமோ அதை பண்ணு. நீ என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் உங்க போன் இருந்தா நியரஸ்ட் அட்ரட்டிக் போன் பண்ணுவேன். ரெண்டாவது போலீஸ் போன் பண்ணி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லுவேன். மூணாவது ஐ எம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அட்மிட்டிங் தி பேஷண்ட் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுதான் நீ செய்ய முடியும். யாருமே கூட வரலையா, அவங்க கூட உட்காந்து உன்னால என்ன பண்ண முடியாது. அதுக்கு மேல இஃப் யூ ஸ்டார்ட் அப்ளையிங் யுவர் இயல்பு பிரகிருதி ஆன் அதர்ஸ், அட மடையா இத போய் நீ வீடியோ எடுத்துட்டு நீ எல்லாம் மனுஷனா? அவனுடைய பணத்தை தூக்கிட்டு போறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினைச்சா யுவர் பிராணா கெட்ஸ் ட்ரெயின். அதனால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. உன்னால என்ன முடியுமோ அந்த சிச்சுவேஷன்ல அத பண்றதுதான் உன்னுடைய இயல்பு. மற்றவங்க இயல்பை பத்தி ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்ணோம்னா அதுக்கு முடிவே கிடையாது. யூ வில் ஃபீல் டோட்டலி ட்ரெயின். இதுதான் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய அடுத்த ஒரு நாலேஜ். கலா ஆதீனம், த ரியல் நேச்சர். ஆதீனம் மீன்ஸ் இடம். ஸ்வா அதிஷ்டானம், ஆதீனம் மதுரை ஆதீனம். இதெல்லாம் சொல்றப்ப அந்த மடம் இடம், சங்கர மடம், அந்த ஒரு இடத்தை குறிக்கிறது ஆதீனம். கலா ஆதீனம், உன்னுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்கு உனக்குள்ள. இப்போ நிஜமா நம்ம சொல்றேன், என்னால திட்ட முடியாது, என்னால ஒரு அழகை சிதைக்க முடியாது, ஒருத்தர் கை நீட்டினா என்னால கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லயே லைப்ரரிக்கு போனேன்னு, அது அப்ப அதெல்லாம் 12 வயசு மேலாம் லைப்ரரிக்குள்ளேயே விடுவான். அது கீழே போனா அவன் சின்ன பையன் நீ போயிட்டு வா, நீ என்ன வளர்னான்னு அனுப்பிச்சுடுவாங்க. 7ஆம் கிளாஸுக்கு மேலதான் அந்த காலத்துல பப்ளிக் லைப்ரரிக்குள்ள என்ட்ரி ஆகணும். இப்ப எப்படி அரை டிக்கெட்டுக்கு பஸ்ல ஒரு மார்க் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, தினம் நீ லைப்ரரி போகணும், ஹிந்து படி, ஹிந்து எடிட்டோரியல் படி, ஒரு வேர்டு நீ கத்துக்கணும்னு எங்க அப்பா ஆர்டர். நான் லொங்குன்னு எங்க பப்ளிக் லைப்ரரியில நியூஸ் பேப்பர் வாங்கினது காசு கிடையாது வீட்டுல. லொங்குன்னு லைப்ரரிக்கு போனா அவர் பாப்பாரு, சின்ன பையா நீ போயிட்டு அடுத்த வருஷம் வா. சார் நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்படி அந்த நில்லு, இல்லையே கம்மியா இருக்குது. அப்படிதான் உள்ள போனோம்னா இந்த கலைமகள், கல்கி, ஆனந்த விகடன், குமுதம், இதெல்லாம் எங்க காலத்து மேகசின்ஸ். அதுல அழகழகா போட்டிருப்பாங்க. KR விஜயா படம் போட்டிருப்பாங்க, அழகா மணியம் செல்வன் டிராயிங் போட்டிருப்பார், கோகுல் எல்லாம் டிராயிங் போட்டிருப்பார். அந்த லைப்ரேரியன் அவர் மூஞ்சி மேலேயே குத்திருப்பார் லைப்ரரி, அந்த ரப்பர் ஸ்டாண்ட். இது வாழ்க்கையில் நடந்தது சார். எனக்கு என்னமோ பண்ணோம், என்ன ஒரு அழகான முகம், அது மேல ஏன் ஸ்டாம்ப் அடிக்கிறாரு, இது மாதிரி கேட்கறதுக்கு பயம் எனக்கு. ஒரு நாள் அப்புறம் ரொம்ப தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவர் எதிரில் போய் நின்ன, என்ன சின்ன பையா என்ன வேணும், என்ன சின்ன பையன் கூப்பிடுவார். அவர் பேர் லோகநாதன் தான் ஞாபகம் இருக்கு.
நான் சொன்னேன், நான் கேட்கிறேன், என்ன கோவிச்சு கூடாதுங்கன்னு. சொல்லுப்பா என்ன வேணும்னா, எவ்வளவு அழகழகா இருக்கு, இந்த அழகான ஒரு சீனரி போட்டிருக்காங்க, அழகா டிராயிங் போட்டிருக்காங்க, இது மேலெல்லாம் ஏங்கய்யா ரப்பர் ஸ்டாம்பு குத்திருக்கீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர், அப்பா நீ தங்கமான பையன், இந்த மாதிரி யாருக்கா, ஆனா நான் அது மேல குத்தா காட்டி பசங்க அதை கிழிச்சிட்டு போயிடுறாங்க, அந்த பேஜையே கிழிச்சிடுறாங்க, நான் என்ன பண்ண சொல்றேன். அப்பதான் அவர் கேள்வி, அவர்தான் நியாயம் இருக்கு, ஏன்னா அவர் வேலையை அவர் தக்க வச்சுக்கிட்டு. அதனால ஒரு லெவல் மேல நீங்க ஆராய்ச்சிப்போம், நீயா இருக்கணும். சோ நீ ஒரு அழகான படம் வந்தா அது மூஞ்சி அது சிதைக்காது, அது என்னோட நேச்சர். சோ என்னோட நேச்சர் பிரகாரம் நான் போயிட்டே இருக்கணும். கலா ஆதீனம் தத்வானாம். சோ கெட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த தத்துவா ஆஃப் யுவர் பிரகிருதி. அவிவேகமாயா, என்னால ஒரு தப்பை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா நான் போய் சண்டை போட மாட்டேன். I will say in a very sattvic and I will appeal. அது போட நான் தள்ளி போட நிறைய பேர் இருக்காங்க, அது வேற விஷயம். 2 பசங்க கிளாஸ்ல சண்டை போட்டா கூட நடுவில் போய் நிறுத்துவேன். ஏன்டா சண்டை போடுறீங்க, இப்படி அடிச்சுக்கிட்டு வேண்டாண்ட சண்டை போடாதீங்க, சண்டை போடுறது தப்பு, போடா அப்பால அப்படின்னு தள்ளி விட்டவங்களா இருக்காங்க. தள்ளி விட்டாங்களா, சரி எப்படியோ தொலைக்கணும், நான் பாட்டு வந்துடும். ஆனால் நம்முடைய இயற்கைய ஐ வில் நெவர் ஃபெயில் டு மேக் மை பிரகிருதி தத்வானாம் டு எக்ஸ்பிரஸ். அது ரிசல்ட் என்னன்னு தெரியாது, நான் நமக்கு ஒத்து வரலையா ஒதுக்கிடுவேன். நான் நம்ம இதுதான் என்னுடைய இயல்பு. ஆக அவிவேகமாயா, இந்த இன்டிஸ்கிரிமினேட்டிவ் கெப்பாசிட்டி நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா you will get caught in மாயா. மாயால மாட்டிக்கிட்டா சுழல மாட்ட மாதிரி சுத்தி விடும். சின்ன எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பப்ளிக் இந்த மாதிரி பசங்க சண்டை போட்டாங்க, எப்படி அவன் தள்ளி போட்ட, அவன் குத்தி ஏன் மூக்கில் விழலாம் இல்லையா? அது மாதிரி வளர்ந்துட்டே போகும். இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா அது உன்னோட நேச்சர் கிடையாது. சோ அவங்க நேச்சர் பிரகாரம் வந்திருக்கீங்க. அந்த நேச்சரே பந்தாங்கிறாங்க இங்க அம்பாள். அதுவே நீ கிடையாதுன்னு இன்னொரு ஸ்டெப் மேல போறார் சிவா. Then why to confuse our life thinking that we are right? Nothing is right, nothing is wrong. You have come with your nature, be with your nature and get established. Jnanam is bandha, or your chittam, your atma is chittam. You are not the chittam, you are beyond that. You are chaitanyam atma. சிவா சொல்ற மாதிரி அதை பார்த்து பாரு. அப்பதான் இந்த மாயா என்ன தெரிஞ்சுக்கணும். அம்பாள் சொல்றா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வா இருந்தனா you are getting the real ஞானா. never get caught in the மாயா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இதுலதான் நாலாவது ஷரீரே சம்ஹார கலானா. ஷரீரே சம்ஹார கலானா, நீ செய்ய வேண்டிய கலை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் என்னவென்றால் ஷரீரே சம்ஹாரா. This body is absolutely and ultimately will get dissolved, dissoluted. It will get into nothing. ஒரு நெத்தி அடிக்கிறாங்க இதுல. அதனால அதுவா சுடுகாட்டுக்கு போய் பூமிக்குள்ள போகாம அதுவா எலக்ட்ரிக் கிரிமோட்டோரியத்தை உள்ளது போறதுக்கு முன்னாடியே இந்த உடம்பு என்ற உணர்வை நீ சம்ஹாரே வென்று விடுவாயா. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனா the most difficult task, but once you start understanding and acquiring knowledge, slowly at least you will develop to some extent that you are not this body. அது ஆர்ட் ஆஃப் லிவிங்ல நம்ம சுதர்ஷன கிரியா பண்றச்ச நிச்சயமா உணர்வோம். நாம் ஒவ்வொரு லாங் கிரியாலையும் உணரும், you are not the body. இந்த மாதிரி நம்ம இந்த யோக நிதிரை முடிச்சுட்டு டர்ன் டு யுவர் ரைட் சைடு சொல்லிட்டே இருப்போம். கிடையவே கிடையாது. எனக்கும் என் உடம்பு, அது உண்மை, எனக்கு என் உடம்புக்கு சம்பந்தம் மேல படுத்துட்டு இருப்போம். பார்த்திருக்கீங்களா இல்லையா? லாங் கிரியா முடிச்சுட்டு யோக நிதிரா முடிச்சதுக்கு அப்புறமா டர்ன் டு யுவர் ரைட் சைடு, டர்ன் டு யுவர் ரைட் சைடுன்னு வாத்தியார் சொல்லிட்டு இருப்பார் டீச்சர். எனக்கும் டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டு அப்படியே ஆன்னு படுத்துட்டு இருப்பாங்க.
அப்போ எங்க போச்சு அந்த ஐ கான்சியஸ்னஸ்? அங்கேயே நீ அந்த உடம்புல நீயே ப்ரூவ் பண்ணிட்டியே. யூ டோன்ட் ஹேவ் எனி கனெக்டிவிட்டி வித் யுவர் பாடி. இது டே இன் அண்ட் டே அவுட் ஐ அம் அப்சர்விங். அப்போ அங்க படுத்துட்டு இருக்கிற உடம்புக்கும் ஐ கான்சியஸ்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் காது என்ன போய் சொல்றோம், டர்ன் டு யுவர் ரைட். ஓ, அப்பதான் கெட் கனெக்டிவிட்டி. ஸோ இதுவே இட் இஸ் அ ப்ரூஃப் தட் யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் சம்திங் விச் இஸ் ஆக்குபைங் திஸ் பாடி. அதை நீங்க ரிவைவ் பண்ணிட்டே வாங்க. அதை ரிவைவ் பண்ணவ இந்த தேகாபிமானம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். இந்த தேகாபிமானம் குறைஞ்சதான் மற்றவங்க மேல இருக்கிற தேகாபிமானம் குறையும். அவங்களை நம்ம சீண்ட மாட்டோம், அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம், நல்லா இருப்போம்னு வந்துட்டே அவங்களுக்கு கோவிச்சுக்க மாட்டோம். சோ கலா ஆதீனம் தத்துவனம் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஷரீர சம்ஹாரே. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வராங்க பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆத்மாவுக்கு வந்தாங்க, ஆத்மாவுக்கு இன்டலெக்டுக்கு வந்தாங்க, இன்டலெக்ட்ல இருந்து உன்னுடைய பிரகிருதிக்கு வந்தாங்க, பிரகிருத்தில இருந்து இப்ப உடம்புக்கு வந்திருக்காங்க. இந்த உடம்பு நீ இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க நீ ஞானத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஷரீரே சம்ஹார கலானாம். இது வந்து ஒரு யூ ஹாவ் டு டெவலப். கலானாம் மீன்ஸ் இதுக்கு உனக்குள்ள தெரியுது, ஆனால் யூ ஹாவ் டு டெவலப். தீஸ் ஆர் ஆல் தி பாத்வேஸ் ஆஃப் சாதனா. அம்பாள் இஸ் இண்டிகேட்டிங், இப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பான்னு ஒரு அம்மா குழந்தை சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்ற. இதுக்கு மெயின் என்ன? From the spirit we have come to the matter. Our journey is to start from the matter back to the spirit. இதுதான் நம்ம தம் ரூல் எப்பவுமே வச்சு. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிரியேஷன். இது இயற்கையின் விந்தைகள்ல ஞானம் இல்லாத எந்த ஒரு செயலுமே கிடையாது. ஐ கேன் சேலஞ்ச் சார். கட்டான் தர சார், அப்படியே கட்டான் தர பாழ வெடிக்கிறது. ஒரு சின்ன ஒரு 10 தூரல் போடுறது, ஒரு மழை பெய்யுது. எங்க இருந்து பச்சை பச்சை புல்லு வருது? எங்க இருந்து கிராக் கிராக் கிராக்னு எல்லா தவளைகளுக்கு ஆயிரக்கணக்கான தவளை குஞ்சுங்க வருது? எங்க சார் எங்க இருந்து எங்க இருந்துச்சு எத்தனை நாள்? அது கட்டாந்தரையில எங்க இருந்துச்சு அந்த தவளை குஞ்சுங்கெல்லாம்? எங்க இருந்துச்சு அந்த புல்? தெரியாது. அப்போ திஸ் இஸ் நாட் த ட்ரூத். இட் இஸ் இண்டிகேட்டிங் சம் டீப் லைன் டவுன் ட்ரூத், substratum to truth, which is permanent, which is nityam, which is the reality. What you are seeing is the expression of that reality. Get the point? மறுபடியும் சூரிய வெப்பம் காஞ்சதுன்னா தவளைலாம் காணாம போயிடும், புல்லுலாம் காணாம போயிடும். But that niyati, that happening, it continues. Even for the nature, it has got a niyati, the way, the cycle. புரியுதுங்களா? அப்போ நமக்கு அந்த இது வராது, அந்த ஈகோ குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப இந்த உடம்புல முக்கியம் குறைஞ்சிடும். நான் நினைச்ச போட்டு தள்ளிடுவேன், அந்த பேச்சே வராது. நானே யாருன்னு எனக்கு தெரியல, நான் யார பாடுவேன். சோ ஏதோ ஒரு சக்தி, we have come from the spirit to matter. ஒண்ணுமே வேணாம் சார். அதாவது ஒரு முட்டை, திருப்பி சொல்றேன், ஒரு முட்டையை உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்குது? You got yellow and the white. You got the protein and the starch. How the life comes? அது விதவிதமான லைஃப். நம்ம முதல்ல முட்டையே வித்தியாசமா தெரியாது. இல்ல யூடியூப்ல ஒன்னெல்லாம் இருக்கும். ஒரு சைனீஸ் அவர் நடந்து போயிட்டு வர வயல் வரப்புல ஒரு முட்டை தனியா கிடக்கும். இதெல்லாம் அப்சர்வ் ஃபார் ஞான பட்டாக்கு. அந்த முட்டையை பார்த்தா அதுக்கு என்னவோ பண்றது, நல்ல மனுஷன். ஐயோ இந்த முட்டை இங்க இருக்குது, இதெல்லாம் மெதிச்சான உடைஞ்சு போயிடுமேன்ட்டு வீட்டுக்கு பத்திரமா எடுத்து வர்ற வழியில அவருக்கு டவுட், இது என்ன கோழி முட்டையா, பறவை முட்டையா, வாத்த முட்டையான்ட்டு அவர் வீட்டு பூனை மூக்கு கிட்ட கொண்டு வர்றது. அந்த முட்டைய தமாஷா இருக்கும். அந்த பூனை மோந்து பார்த்துட்டு அடுத்து போயிடும். அவருக்கு தெரியும் கோழி முட்டைன்னா பூனை சாப்பிடும். அப்போ அவருக்கு நாலேஜ், இது கோழி முட்டை கிடையாது. அப்ப என்ன முட்டை அப்படின்ட்டு அவர் இன்குபேட்டர்ல அவர் வீட்டுல அவர் வார்ம் கிளாத் எல்லாம் வச்சு ஒரு வெயில அரை மணி நேரம் திருப்பி வச்சுட்டு இருப்பார். சார் கரெக்டா 28வது நாள் அதுல இருந்து ஒரு வாத்து வந்து எட்டி பார்க்க, வாத்து கொஞ்சம் வந்துட்டு கப்புறம் அப்படியே படுத்துரும், சக்தியே இல்லாம. இவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு இதெல்லாம் ட்ரிப் பண்ணுவார், ஒன்னும் செய்யாது.
அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அதை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே அந்த அவங்க அந்த கூடைக்குள்ள இந்த கார் அந்த கார் ரவுண்ட் அடிச்சுட்டா இருக்கும். இது வார்த்தைன்ட்டு ஒரு பெரிய டப்ல எத்தனை பெரிய கப்புல தண்ணி கொண்டு நான் வைப்பேன். இது கரெக்டா ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ள போகும். தண்ணிக்குள்ள போய் தண்ணியில் இரு ரவுண்ட் வந்துட்டு இருக்கு. தட் இஸ் தி கலா ஆதீனம் தத்வானாம். அதுதான் கலா ஆதீனம். அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. அந்த நேச்சரை நீ புரிஞ்சுக்கிட்டீன ஷரீர சம்ஹாரே. தானா யூ வில் வின் ஓவர் திஸ் பாடி. யூ வில் ரெஸ்பெக்ட் ஆல் த கிரியேஷன்ஸ். எவ்ரி கிரியேஷன் has got its own நியதி. அதை உறிஞ்சிப்பீங்க. அதுதான் என்ன அழகா தேவி மகாத்மியத்துல யாதேவி சர்வபூதேஷு யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதை. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இல்லையா? என்ன அழகா சண்டி ஹோமத்துல குருஜியோட எவ்வளவு அழகா இருந்தது சார். அந்த சண்டி ஹோமத்தை அன்னைக்கு தேவி மகாத்மியம் 700 ஸ்லோகங்களையும் பாராயணம் பண்றா. ஆஹா, 2 காது பார்த்தா அது கேட்கறது அப்படியே அப்படியே ஜெகஜோதியா இருக்கு. சோ அப்போ அந்த சக்தின்னு இருக்கு. அந்த சக்தி திடப்பொருளா இருந்து it gets converted. The energy is the potential in the matter. That is what is E equal to mc square. What Albert Einstein has given the formula. It is the energy, the activation of the velocity of the life cells. It becomes the kind of matter. So matter back to energy, matter back to energy, energy back to. That is a cycle. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. 4 ஸ்டெப். Zen, purification, accumulation, devotion, compassion. Finished. The total jnana is contained only in the 4 words of the Zen Buddhism. Purification. You are pure, but now you are contaminated. Atma Chittam. What you need to do? You have to go on purifying yourself. Sadhana, satsang, seva. Then accumulation. Your value goes on adding and adding and adding towards the path of jnana. That takes you to the highest path of devotion. There is a greatest energy which is maneuvering and managing the whole gambit of the creation. And that takes you to the compassion. That same energy has expressed itself in the myriad of creation. Zen Buddhism is very simple. You have to take it in the depth. இதுதான் நம்ம குருஜி சொல்றார் சாதனா சத்சங் சேவா. அப்பா இது மட்டும் பண்ணிட்டே சுதர்சகரியா பண்ண, நீ தான் கடவுள் தெரியும். உண்மை உண்மை. அதை மட்டும் 100% ஃபாலோ பண்ணா நாம தான் கடவுள் அப்படின்னு நல்லா உணர்ந்துக்கலாம். அதனால 4வது ஷரீரே சம்ஹார கலானா. How to win over that you are not this body, you have to develop the skill. எப்போ வரும்? குருஜி சொன்ன மாதிரி சாதனா சத்சங் சேவா செஞ்சாதான் வரும். அப்பதான் நாம ஒரு லெவல்ல போக முடியும். குருஜி நேரடியா எதுவுமே சொல்லாம இதை பண்ணும் இதை பண்ணும் இதை பண்ணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பண்ணலாமே. பண்ண அவர் குருஜி சார் நம்ம உருப்படதான் சார் வழி சொல்றாரு. நாம நல்லா இருக்கணும் சொல்றாரு. நம்ம செஞ்சுட்டு போனா என்ன? அதை பத்தி சார் எனக்கு வரணும் தான் சார் இருந்தேன். அது பாருங்க சார், கிளம்பறிச்சா மழை வந்து கொடுத்து அதான் வரல. அடுத்த வாரம் வந்துடுறேன் சார். மழை பெஞ்சா என்ன, 10 நிமிஷம் லேட்டா தான் வாங்க. அது ஒரு சாக்கு, அது ஒரு எக்ஸ்கியூஸ். மழையில எப்படி கேக் என்னங்கிற ஸ்வராலயா தூரம் போறது. அதுவும் இந்த புயல் ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் எல்லாம் தோண்டி போட்டிருக்கான். மனுஷு அங்க மாட்டிக்கிட்டு என்ன பண்றது? டிராபிக் ஜாம். அது லேட்டா போனா தண்டா சார் மறைச்சு பாப்பாரா? அது வேற. நான் மறைக்கிறதே விட்டாச்சு. இப்ப எப்போ வந்து கொஞ்சமாவது நீங்க சுதர்சகிரியா பண்ணி அந்த கொஞ்சோண்டு பெனிஃபிட் வந்தாலும் போதும். நான் எப்பவுமே அதான் நினைப்பேன். ஏன்னா we don't know the individual's disposition. I am a mother. கொஞ்சம் பெனிஃபிட் கிடைச்சாலும் போறன்ற அந்த கருணைக்கு நான் வந்துட்டேன். What I was in 2006, no more I am here. At least 3 stage பிராணாயம் போவான தொலைஞ்சு போட்டோம். வஸ்திரிக்காவும் தொலைஞ்சு போட்டோம். கிரியாவது அதுவும் 2வது சுத்தம் 3வது சுத்தம் பண் அந்த கொஞ்சம் பெனிஃபிட்டாவது வரட்டுமே உனக்கு. அந்த நிலையில் தான் இப்ப நான் இருக்கேன். அதனாலதான் நாம மற்றவர்களுக்கு அந்த பெனிஃபிட் போகணுமேங்கிற
குருஜியோட ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடிய தகுதியை உடையவன்னு நான் நினைச்சுக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. குருஜிக்கு இருந்து என்ன பண்ணுவார், சரி குழந்தை அதை போட்டும் நடத்தட்டுமே, இதெல்லாம் ரூரல் ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். நாங்க திட்டத்துல போன உடனே லாங்கிரியா பாட்டு போயிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்தாம ஸ்கூல் விட்டுச்சு, பையனை கூட்டணுவா, அந்த பொண்ணு பாதியில எந்திரிச்சு போயினா இருக்கும். யோக நித்ராவில யாரு மேல யாரு ஏறி போறா பசங்க தெரியாது. 3 ஸ்டேஜ் பிராணாயாமா அது உடனே வந்து சார் மஸ்டர் கூப்பிடுறாங்க, நான் போய் என்ட்ரி போட்டு வரணும், அது பாட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நான் சந்திரசேகர் கூப்பிட்டு நிறைய பேசியிருக்கேன், என்னையா பண்றாங்க. அப்புறம் தான் குருஜி அந்த ஒரு மீட்டிங்ல பார்க்கப்ப இந்த கேள்வி சந்திரசேகர் கூப்பிடுறப்ப, டூ வாட் ஐ சே, திஸ் இஸ் வாட் குருஜி சே, நான் சொல்றத செய் சொல்ற. அவன் சுதர்சகிரியா பண்ண வேணாம், அவன் காதல கேட்டாலே போதுங்கிற குருஜி. இதை நான் என் காதல கேட்டவன். அவன் சுதர்சகிரியா பண்ணவே வேணாம், குருஜி அங்க போயிட்டார் ரூரல் ப்ராஜெக்ட். சுதர்சகிரியா காதல கேட்டா பெனிஃபிட் வருவாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளோட காதலே கேட்க உட்காந்துக்கலாம் சொல்றேன் நான். என்ன, குருஜி இஸ் பிகம் சோ மதர்லி that he wants to give at least the child will benefit, at least இதையாச்சும் அந்த குழந்தை எடுத்துக்காதா. அந்த நிலையில is becoming so motherly that I could see that. நேத்து பார்த்த அந்த வீடியோல I could feel it. நீங்க எல்லாம் பாத்தீங்களா அத கேட்க ப்ரைஸ்ல அனுப்பிச்சது, the Guruji's interaction with the criminals and the other. அது பாத்தீங்கன்னா உங்களால அதை மறக்கவே முடியாது, கண்ணுல தண்ணீர் வரும். குருஜி ஆல்வேஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் as a mother, as a mother. அதுதாங்க வேணும். அந்த நம்ம குருஜி மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் என்ன சொல்றா அடுத்தது, என்னடா இந்த ஆணவ உபாயம் ஆரம்பிச்சதுல இருந்து இதை செய்யி அதை செய்யி, நீயே கிடையாது, ஒரேடியா அம்மா அடிச்சுட்டு இருக்காளே, எங்கடா போய் தொலைறது. என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் ஆப்போசிட்டா நான் நினைச்சுட்டு இருக்கேன். நான் தான் பெரியவன் நினைச்சிட்டு இருக்கேன், நான் சொல்றதா ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த உடம்பு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இது 3 மணி கிடையாது சொல்றேன், நான் எங்கதான் போறது அப்படின்னு ஒரு நிலை வச்சு அம்மா என்ன பண்றா, ஒரு ஸ்வீட் கொடுக்குறா. கவலைப்படாதடா, நான் கூடவே இருக்கேன். 5வது சூத்ரால நாடி சம்ஹார பூத ஜெய பூத கைவல்ய பூத பிரதக்வானி. ஏய் கண்ணு, நீ பாத்துக்கிட்டே வரலாண்டா, இதெல்லாம் நீ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பூத ஜெய, you will win over the elements. பூத கைவல்ய, you will be able to get the elements in your fold. பூத பிரதக்வானி, you will understand that you are not the elements, you are higher than the elements. சார் அற்புதமான சூத்திரம் சார், ஒரு பெரிய ஒரு பூஸ்ட், எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கிற ஒரு சூத்திரம் இது. இது எல்லாம் பண்ணிட்டு வந்தா நாடி சம்ஹார. இங்க நாடிங்கிறது எனர்ஜி சேனல்ஸ். the energy channels are there. இந்த 72,000 நாடிகள் இந்த உடம்புல நம்முடைய ஆஸ்ட்ரல் ஃபீல்ட்ல இருக்கு. நாடி சம்ஹார, சம்ஹாரன when you win over, when your prana and apana. அதுதான் சார் குருஜி பத்தி ஓயாம சொல்லிட்டே இருக்கலாம் சார், நேரம் பார்த்தா. நம்ம என்ன பண்றோம் சுதர்ஷன கிரியாவில, பிராணா அபானாக்கு போகுது, அபானா பிராணாக்கு போகுது, பிராணா அபானாக்கு போகுது, அபானா பிராணா போறது, சமானாங்க இல்லாம போகுது. சமானம் இல்லாம போனா இவர் தேர்ந்த ஆஸ்ட்ரல் ஃபீல்டுன்னு அர்த்தம். ஆஸ்ட்ரல் ஃபீல்ட்ல சமானம் கிடையாது. அப்போ குருஜி நடைமுறையில நம்மள அதில் யூஸ் பண்றார். ஆட்டோமேட்டிக்கலி பூத்த ஜெய நாடி சம்ஹார. இங்க நாடிங்கிறது பிராணா அபானாவை நீ ஜெயிக்கும் பொழுது உனக்குள் அந்த சக்தியானது உயர்கிறது அப்படின்ட்டு அம்மா சொல்றேன். The apana should merge with the prana, prana should merge with the apana, and they will get into, they'll dissolve in each other. Then the astral energy becomes more and more. Your prana will be stable and your kundalini energy automatically finds the pathway to reach the sahasrahara. This is a Hatha Yoga Pradipika. அதுதான் குருஜி பண்றாரு நமக்கு. நாடி சம்ஹார அப்படிங்க, நாடிலாம் சுத்தமா ஆயிடுச்சுன்னு, நல்லா ஒழுங்கா ஆயிடுச்சுன்னு, அடப்புலாம் இல்லாம போயிடுச்சுன்னு, பூத்த ஜெய நீ போய் சண்டையே போட வேணாம், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தானா உனக்கு அம்மா ஆயிடும். சார் நீங்க பிராக்டிக்கலா பார்க்கலாம் சார், பிராக்டிக்கலா பார்க்கலாம்.
நீங்க நடந்து போனீங்கன்னா நடக்கிறதே ஒரு சுகமா இருக்கு. அந்த மென்மையான காற்று மேல விழுந்துச்சே, காற்றே ஒரு ரொம்ப சுகமா இருக்கு. ஒரு அம்மா கூட அணைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அழகான அக்னியை காலையில பார்க்கிறச்சே, ஆஹா எவ்வளவு அழகா இருக்குன்னு தோணும். அந்த சூரிய பகவானை பார்க்கிறச்சே, ஒவ்வொன்றுமே இயற்கை அழகு, இயற்கை அழகு, இயற்கை அழகு. அது உங்களுக்கு அப்படியே தோணும். நீங்க யூ வில் பிகம் ஒன் வித் இட். யூ வில் பிகம் சோ க்ளோஸ் வித் இட். அதுதான் பூத ஜெய. பூத ஜெயனா போய் சண்டை போடுறது கிடையாது. சண்டை போடுறது கிடையாது. எலிமெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு சக்தி வாய்ந்தவைன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சமுத்திரத்துக்கு போறீங்க, பீச்சுக்கு போறீங்க, நின்றுட்டு இருக்கீங்க, முள்ள கொஞ்சம் அலை அடிக்கிறது, அது ஆழமா பார்த்தா பயமா இருக்கு. கொஞ்சம் பெரிய அலையா வந்தா தானே நம்ம பின்னாடி வந்துக்கணும். ஆனா நமக்குள்ள ஏதோ ஒண்ணு மறுபடியும் அந்த அலையில கால் வை தொடர்றதோ இல்லையோ, அதுதான் பூத்த ஜெய. யூ ஸ்டார்ட் ஐடென்டிஃபையிங் யுவர் செல்ஃப் வித் தி எலிமெண்ட்ஸ். அடுத்தது பூத்த கைவல்ய. இது அப்படியே நீங்க பண்ணிட்டே போனீங்கன்னா, ஐ ப்ராமிஸ், உங்களுக்கு என்ன எப்ப வேணுமோ அப்ப அது உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் அனுபவத்துல பார்த்தோம். மழை கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கு. ஸ்கூட்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்கிறேன்னா, அடடா கிரியாக்கு டைம் ஆயிடுச்சு, எப்படிடா போறது, நான் தான் போய் பிளே பண்ணணும் கிரியாவை. பகவானே என்ன கடவுளை காப்பாத்து, அப்பா வருண்ட தேவா காப்பாத்து, பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு கார் வருது. வந்து நம்ம வரதராஜன், சார் எங்க சார் இங்க இருக்கிறீங்க? அப்பா நல்ல காலம் வந்து கிரியாவுக்கு போனையா, மழை இன்னைக்கு ரெயின் கோட் கூட கொண்டு வரல சார், வண்டி எங்கேயா விடுங்க, லாக் பண்ணிடுங்க, நான் உங்களை கூட்டு போறேன்ட்டு இம்மிடியேட்லி we could reach on that spot at that time. அழகா கிரியாவை நடந்தது. பட் திரும்பி எதை கால் கொண்டு அந்த ஸ்டாப்ல பஸ் ஸ்டாப்ல இருந்த வண்டி எடுத்து விடுவேன் சார். அதுதான் பூத்த கைவல்ய. ரெண்டாவது, அம்மா ரொம்ப பசிக்குதுமா, என்னம்மா பண்றது தெரியலையம்மா, சரி தண்ணியாவது குடிக்கிறேன், தண்ணிக்கு வழி இல்லை அப்படின்னு பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். அப்போ யாரோ ஒருத்தர் வருவார் சார், யாரு சார், ரொம்ப விளையாட்டு வாய வார்த்தை கிடையாது, நமக்கு தெரியும் சார். என்ன சார் நின்று இருக்கிறீங்க? இல்லைங்க போயிட்டு இருந்தேன், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு பிஸ்கட் எடுத்துவோம் சார். அவர் பிஸ்கட் சாப்பிட்டு எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பார். இல்லப்பா தண்ணி சார், தண்ணி நான் கொடுக்குறேன் சார், தண்ணி வாங்கி கொடுக்குறேன். யுவர் ஹங்கர் வில் பி அப்பீஸ்ட். உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு குறையே வராது. இதுதான் பூத கைவல்ய. அம்மா தன் குழந்தைய பார்த்து பார்த்து கவனிக்கிற மாதிரி இந்த ஐம்பெரும் பூதங்களும் உனக்கு அம்மாவாக பார்த்துக்கணும். அம்மா எப்ப பார்த்துக்கும்? அம்மா சொல்ற பேச்சு கேட்டு அம்மாவுடைய பாதங்கள் இருந்தா அம்மா நிச்சயமே தான். அதுதான் பூத்த ஜெய. அம்மா உன்னை விட்ட வேற யாரும் கிடையாது, நீ தான் எனக்கு சகலமும். எனக்கு குப்பை தொட்டியில வச்சாலும் சரி, கோபுரத்துல வச்சாலும் சரி, நான் என்னுடைய கலாதீனத்தில் இருந்துட்டு உனக்கான சேவைகளை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு போங்க. ஆட்டோமேட்டிக்கா பூத்த ஜெய. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான ஐம்பெரும் பூதங்களும் உங்களுக்கு தகுந்தவாறு இருக்கு. அடுத்தது பூத கைவல்ய. உங்கள் அடிப்படை தேவைகள் எல்லாம் தானாக நிறைவை அடையும். அதுக்கு என்னது? பூத பிரதக்வானி. இந்த ரெண்டு அனுபவமே சொல்றச்சியே, நீங்க இயற்கை அன்னை, நீங்க இயற்கை. சோ உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியும் இறைமைக்குள்ள இருக்கிற சக்தியும் ஒண்ணுதான் என்ற உணர்வு தானா உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க இயற்கையை ரசிப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ஆனந்தமா இருக்கு. சார் எப்பேர் சார் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சுகத்துக்கு ஈடாகாது சார். எவ்வளவு கோடி கோடி ரூபாய் கொட்டினாலும் அந்த இன்பத்துக்கு ஈடாகவே ஆகும் சார். நீங்க தண்ணி பாட்டில் நிறைய வச்சிருக்கலாம், இல்லாட்டி கரன்சியா வச்சிருக்கலாம். உங்களுக்கு தாகம் எடுத்து விக்கிற அளவுக்கு போயிட்டீங்கன்னா, அச்சோ தண்ணிங்கிறப்ப யாரோ கொண்டு வந்து தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா அவர் தான் சார் கடவுள். எஸ் சார் நோ? அதுதான் பூத கைவல்ய, பூத பிரதக்வானி. ஆஹா ரொம்ப நன்றிங்க. அப்ப கையெடுத்து கும்பிடணும், அவர் தான் கடவுள் உங்களுக்கு, கடவுள் உங்களுக்கு. அப்போ அந்த நன்றி மனவாத தன்மை நமக்கு என்னைக்குமே வேணும். தட் இஸ் வை குருஜி will always say, count on your blessings, count on your blessings. And the gratitude, sense of gratitude is very 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 important. என்னன்னு
ஒரு பெரிய பணக்கார வந்து ஒரு லக்ஸுரி இதுல போயிட்டு இருக்கான், போட்ல போறான், ஒரு ரவுண்ட் போறான். போன உடனே அது என்ன ஆகுதுன்னு பெரிய காத்தடிச்சு இந்த போட்ல ஓட்ட விழுந்து தண்ணி ரொம்ப தண்ணியில குச்சிடலாம். அட்லீஸ்ட் ஜம்ப் டு சேவ் ஹிம்செல்ஃப். ஒரு ஃப்ளோட்ல மிதந்துட்டே இருக்கான். அடடா எப்படிடா கரைக்கு போய் சேர்றது, யாரா இருக்கா? அப்போ ஒரு போட்டு தூரத்துல தெரியுது. இவன் கையை விந்தி விந்தி ஆட்டுறான், ஆட்டுறான். அவனும் பார்த்துட்டான். பார்த்துட்டு பக்கத்துல வரான். வந்த உடனே அவன் சொல்றான், என்னையா வா வா ஏறி உட்காருன்ட்டு அவன் சொல்றான், என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா, என் சொத்தையெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிருந்தேன், எனக்கு உசுறுதான் முக்கியம், என்னை காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா அப்படி சொன்ன உடனே வாங்க அப்படின்ட்டு கை தூக்கி போட்ல உட்கார வச்சுக்க. உட்கார வச்சுட்டு நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்து தொடச்சு தலையில தொடச்சு உடம்பு தொடச்சிக்குது. அவன் டவல் வேற தரான். அந்த டவல் எல்லாம் தொடச்சிட்டு கம்முன்னு ஜாலியா இருக்கான். கொஞ்ச தூரம் அப்படி வந்தோம்னா இயற்கையெல்லாம் ரசிக்கிறான். அதோட இவ்வளவு நீல வானம் ஜோரா இருக்கே. அப்ப மனசுக்கு தோணுது, நான் எதுக்கு என் சொத்தெல்லாம் கொடுக்கணும் ఇవనికి. ఇది ఓటర్ ఐడి అకౌంట్ ఇప్పుడు ఓటీపీ వచ్చిందండి. రామ్ కుమార్ నెసూరు వాళ్ళు ఓటీపీ పంచి ఆ రామ్ కుమార్ కా ఓటీపీ మనం చెప్పగలం. సరిపా నువ్వు నేను చెప్తా. నీకు వచ్చి నాకు వచ్చి. షూర్ థ్యాంక్ యూ. சாரி ஷூர். அப்போ கொஞ்ச தூரம் வந்த உடனே நானு எனக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, பிள்ளைங்களா இருக்கிறாங்க, நான் எதுக்கு எல்லா சொத்தையும் இவனுக்கு எழுதி கொடுத்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு திங்கிங். உடனே போட்காரனை கூப்பிடுற, என்னங்க ஐயா சொல்லுங்க, இந்த பாருப்பா நான் புள்ள குட்டிக்காரன், என்னை காப்பாத்திட்டேன், எல்லா சொத்தையும் உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது, 50-50 பாதி கொடுக்குறேன். சரி அப்படிதான் இருக்கட்டுமே, இதுல போய் என்ன இன்னும் கொஞ்சம் தூரம் வரும். இவனை போட்மேன் அன்றாடம் காய்ச்சி, இவனுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் போற ஒரு நாள் ஓட்டிடுவான். ஏன் பாதி சொத்து கொடுத்துட்டு இவன் என்ன பண்ண போறா, இட் வில் லக்ஸுரி ஃபார் ஹிம். அவனால அந்த பணத்தை சமாளிக்க முடியாது அப்படின்னு கூப்பிடுறான். என்னங்க ஐயா சொல்லுங்க, ஏன்பா நீ ஏன் போட்டு மேன், உனக்கு 100 ரூபாய் இருந்தாலே அப்போடும் அண்ணாடம் காய்ச்சி, உனக்கு எதுக்குப்பா எவ்வளவு சொத்து, இவ்வளவு சொத்துன்னா திருடதான் திருடி போயிடுவான், அதனால உனக்கு எதுக்கு சொத்து, நான் உனக்கு ஏதாச்சும் பண்றேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவன் போட்மேன் தலையில அடிச்சுக்கிறேன், என்னடா மனுஷன். சரி வாங்க கரையில கூட சேர்த்ததுக்கு அப்புறமா அவன் சொல்றான், நீ எப்படி என்ன காப்பாத்துவ, நீ ரொம்ப தயாளமான மனுஷன், நல்ல மனுஷன், நீ நல்ல உதவி பண்ணிருக்கிற நீ, இந்தா அப்படின்ட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். அந்த போட்மேன் நினைச்சுக்கிறான், சரி ரைட்டு போயிட்டு வாங்க அப்படி. இதுதான் இன்றைய உலகம். அப்படியே தத்தளிக்கு தவிக்கிறச்ச அப்ப நினைக்கிறா, ஐயோ கடவுளே காப்பாத்து, காப்பாத்துறதுக்கு கடவுள் வந்தா எடை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்து நான் என்னத்தை பண்றது. அது போல இல்லாமல் நாடி சம்மஹார, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் நாடியானது தூய்மை அடைகிறதோ, பை யுவர் சாதனா சத்சங்க அண்ட் சேவா, கீப் ஆன் கிளீனிங் cleansing your nadi, automatically you find yourself in a higher pedestal as Bhuta Jaya. அட தண்ணி தாங்க இப்பதான் நினைச்சோம் வந்துடுது, அம்மா ரொம்ப நன்றிமா, thank that almighty, thank the energy, thank the creative energy within yourself. Very important. பூத கைவல்ய, உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு கரெக்டா கிடைக்குது. பணம் இல்லம் கவலையே இல்லை சார், நிஜமாலுமே சொல்றேன். என்ன பொறுத்த மட்டும், ஜெயஸ்ரீ பொறுத்த மட்டும் பணம் இல்லைங்கிற கவலையே கிடையாது. எப்படியோ யார் மூலமாவோ எங்கிருந்தோ அம்பாளுடைய தேவைகளை பூர்த்தி. இத பிராக்டிகலா பார்த்துட்டு இருக்கேன். பூத கைவல்ய, அப்புறமா பூத பிரதக்துவாமி. ஓ இந்த இயற்கையெல்லாம் சக்திகள், அந்த சக்திகள் தான் எனக்குள்ள இருக்கு, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இந்த சக்தி தான் சிவா கான்சியஸ்னஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். எது நம்ம இந்த 50 பூதங்கள் இந்த பிரபஞ்சம் நினைச்சுட்டு இருக்குமோ, இது எல்லாமே ஒரு அற்புதமான
சக்திமயமானது. அதைத்தான் திருப்பி 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 யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதை நமஸ்தஸ்யை 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 நமோ நம. அம்பாளை சரணம் அடைஞ்சிட்டு அம்மா இதெல்லாம் ஒரு அனுபவம் 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 அனுபவம். அந்த அனுபவத்தோடவே நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தோம்னு பூத்த ஜெய கைவல்ய பூத பிரதக்வானே தானாக நடக்கும். இந்த சூத்திரம் கேட்ட உடனே நமக்கு ஒரு தெம்பு வருதா இல்லையா? வருதா இல்லையா? ரைட், வெரி குட். நான் விடாம சாதனா சத்சங் பண்ணிட்டே போனா நிச்சயம் இதுல தான் நம்முடைய இது பேராமீட்டர்ஸ். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா உங்க பிளட்ல ஹீமோகுளோபின் இவ்வளவுதான் இருக்குது. இது லோயர் லெவல் ஹையர் லெவல் வருதா இல்லையா? காட்டுறாங்கல்ல. உங்க பிளட் பிரஷர் இவ்வளவுதான் இருக்கணும், சுகர் லெவல் இவ்வளவுதான் இருக்கணும், மேக்சிமம் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில நம்ம எங்க இருக்கோம்னு தானே தெரியும். பூத்த ஜெய பூத்த கைவல்ய இதெல்லாம் நமக்கு ஒரு என்கரேஜிங், a kind of a josh, a kind of a hope, or a kind of a conviction that we are going, that treading on the real path, right path, the path of ஞானா நமக்கு திருப்பி 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 கன்ஃபார்ம் பண்ணிட்டே ரொம்ப முக்கியம். உங்களை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். சுற்றுப்புற சூழ்நிலையை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் பூத்த ஜெய பூத பிரதிக்துவானி பூத கைவல்ய உங்க வாழ்க்கையில் நடக்குது பாருங்க. அப்போ யுவர் அந்த ரைட் பாத் ஆஃப் சாதனா அங்கிறது வேற யாருமே வேண்டாம். இட்ஸ் அ செல்ஃப் ப்ரூஃப். ஸோ இது அம்பாளுடைய வார்த்தைகள். சிவா, ஆன் பிஹாஃப் ஆஃப் சிவா, அம்பாள் சேஸ், திஸ் இஸ் வாட் ஐ ஆம். ஐ ஆம் பர்வேடிங் everything. You are my own. So I know how to make you. But coming back to my lap is your choice, your own skill. அதுதான் அனவோ உபாய. அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் பார்க்கலாம். நாம இப்ப நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. விடாம when you do the நாடி சம்ஹார, when you do the beautiful clearance, cleansing of my nadis, நேரத்துல தேக சம்ஹார, சரீரே சம்ஹார. இந்த உடம்பு நான் கிடையாதுங்கிறது எப்போ வரும்? கிரியா பண்ண பண்ண என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அன்பின் பார்ப்பட்டு வரும் பொழுது இதுதான் நான் திட்டம், நான் தான் அந்த கர்வமானது குறைஞ்சிக்கிட்டே வரும். கலாதீனம் தத்துவானா, உங்களுக்கு ஒரு இயற்கை இருக்கு. அந்த இயற்கை தான் உங்க அழகு. அந்த அழகோட ஒவ்வொரு அழகையும் மதிச்சு இருக்கு. அப்படி இருக்க 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 தானாக நமக்குள்ள அந்த ஞானமானது தானாக மலரும். ஸோ இன்னைக்கு இதோட போதும். இது வரைக்கும் நம்ம ஆணவ உபாயில 5 பார்த்தாச்சு. 5 சூத்ரா பார்த்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். இது ரொம்ப அழகா அந்த கிரேடியன்ட் ரொம்ப அழகா. இதுதான் நீங்க ரொம்ப கம்பேர் பண்ணிட்டே வாங்க. சிவபெருமான் என்ன சொல்றார் சிவா உபாயில, அந்த சக்தி உபாயில அம்பாள் என்ன சொல்றா, அதே அம்பாள் எப்படி வழிகாட்டுறான் அனுபவ உபாயம். பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இட்ஸ் அ டிசைன், இட்ஸ் அ டிசைன். அங்க சைத்தன்யம் ஆத்மா சொன்னாரு சிவா, இங்க அம்பாள் என்ன சொல்றா, தாடி ஆத்மா சித்தம், நீ ஆத்மாவை சித்தம் நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஞானம் வந்தா அங்க, இங்கேயும் ஞானம் வந்தா. இது மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு உள்ளார போற ஒரு அழகு ரசிப்போம் ருசிப்போம். சரியா? ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம். யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங், யூ ஷேர் இட். Life is love, life is joy, life is enthusiasm. Anything else you can share with me. Good. அப்பா சொல்லுமா. அப்பா நீங்க சொன்னேன் இல்லையாப்பா, மத்தவாளை கரெக்ட் பண்ண முயற்சி எடுக்கவே எடுக்காதீங்க, அவர் பிராணா ஒன்லி வில் கோ. முயற்சி எடுக்காதீங்கன்னு சொல்ல வரல. டோன்ட் ரியாக்ட், இன்டராக்ட். இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கா, சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்தது பாக்கியலட்சுமி பார்த்தாச்சு. உடனே நீ ஒரு ரூம் எந்திரிச்சு போயிடுற, மாமியார் தக்குது ஆஃப் பண்ணிட்டு நீ அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, உங்க மாமனார் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு ஜென்மம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு மதிக்காம நீ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா அவர் ஈகோ ஹர்ட் ஆகுமா ஆகாதா? அப்ப என்ன பண்ணணும்? மாமா குழந்தைய படிக்க வைக்கணும், நீங்க பாக்குறடா இல்ல ஆஃப் பண்ணிட்டுமா அப்படி சஜஸ்டிவா கேட்டா
he will understand. Oh, குழந்தை படிக்கணும் அப்படின்னுமா, அது என்ன பெருசா? He himself will become the positive approach. That is the skill. Okay pa. Maybe அந்த ஒரு assertivenessங்கிறது கூட சொல்லலாம் இல்லையாப்பா, ஒரு அசர்ட்டிவா பேசுறது. அப்படி it's nothing but interact. Everybody has got ego. Everybody has got the kala adinam. Everybody has got their own prakriti. யாரையும் குறைச்சி இடப்படாதீங்க, அவளுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இல்ல நான் இந்த சீரியல் பார்க்கணும், பார்த்துதான் ஆகணும், சரி பாருங்க, பார்த்துட்டு ரிமோட் அவர் கையில கொடுத்துட்டு நம்ம ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்க வேண்டியதுதான். So that is better rather than hurting the ego of each other. ஒரு முறை ஈகோ ஹர்ட் ஆச்சுன்னா திரும்பி வரதுக்கு it will take longer time. Your prana will be drained, his prana will be drained. Prana drain ஆச்சுன்னா that is the basis for all the diseases. The முதல்ல astral body நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா with the prana, the physical body will actually work like that. Whereas once you affect the ego of others, it will affect both your physical body as well as the astral body. Gaining back the original state will take a longer time. நம்ம எப்பவுமே பிராணாவை ஃபோக்கஸா வச்சுக்கோங்க. நம்ம தான் பிராணா. We are there in the field of prana, depending upon the kala, the date of birth and date of death. From the matter, you will become the energy. In due course, from the energy, you will become matter. That is the whole cycle of the creation. Yes, I will make myself more smarter and correct. It's applicable to me too. For me also. It's applicable to everybody. Prana is important always. Prana is life. Prana is yourself. Adella nyamachu. Yes. Sure. Thank you pa. Welcome always. Ma Vijayapriya, how was the trip? Jet lag la poidda? கேக்குதாப்பா? இப்பதான் கேக்குதுமா. பரவாயில்லப்பா, வந்ததுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கேன். தெரியல. சௌக்கியமா இருக்காப்பா. ஆக்சுவலி நான் வந்து ஒன்னு சொல்லணும், என்னன்னா இப்பதான் ஒரு 10 minutes நான் இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துட்டு போகுது. ஸோ லாஸ்ட் நான் கரெக்டா எனக்கு ஜாயின் பண்ணும்போது தான் நான் இது பண்ணுவேன். என்னன்னா நீங்க சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒருத்தர் ஹெல்ப் வேணும்னா வந்து அந்த நேரத்துல செய்வா டிவினிட்டின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா இங்க இருக்கும்போது நான் வந்து குலுக்கு அங்க போயிட்டேன். ஸோ என்னால குலு இங்க பண்ண முடியல. 3 years ஏற்கனவே பண்ணல. சரி நம்பால் கையில எடுத்துன்னு போயிட்டேன். அங்க போய் குலு அங்கதான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வரும்போது என்னாச்சு, அவளையும் எடுத்துதான் அம்பாலையும் எடுத்துன்னு தான் வந்திருந்தேன். ஃபிளைட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல அவ வந்து ஃபுட் எல்லாம் கொடுத்தா. ஸோ ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டா இன்னொரு ஃபுட்டு வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து வேண்டாம், எனக்கு ஃபுல் எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சு தண்ணியை குடிச்சிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு லே ஓவர் முடிச்சுட்டு அடுத்த ஃபிளைட் வரும்போது என்ன ஆச்சு, எனக்கு பசி வந்துருக்கு. ஸோ கையில எதுவுமே இல்லை, ஃபிளைட்ல உட்காந்துட்டேன், வெறும் தண்ணி கூட இல்லை கையில. அவர்கிட்ட கேட்டா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால சாயை நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த நேரம் எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது எனக்கு என்னால அந்த ரொம்ப அந்த உள்ள வேற நம்ம டெம்பரேச்சர் லெஃப்ட் ஆகி கம்மியாகும் இல்லையா. சோ எனக்கு ரொம்ப ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு, தலைவலி வந்துடுது அப்படின்னு. நம்ப மாட்டீங்க, வித்தின் ஒரு 10 minutesலயே அவ வந்து என்ன பண்ணா, ஸ்நாக்ஸ் மூலமா they are bringing so many snacks and then கை ஃபுல்லா அவ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போய்கிட்டே இருக்கா. நான் வந்து கையில வச்சு சாப்பிடவும் முடியாம அந்த சந்தோஷத்துல really I feel good at that time. So சாய்க்கு வந்து டேக் பண்ணி see, that is the bhuta kaivalya. The same, you were there in the air, in the aeroplane, but still we are all connected to the energy. Everything we are all connected. அது தெரிஞ்சிட்டுனா போறோம். பூத கைவல்யே அவர் அம்மா மாதிரி நமக்கு அந்த சேம் பஞ்ச அம்பாள் சக்தி ரூபேண சம்சிதை நமக்கு வந்து ஊட்டுவார். இது பார்த்திருக்கேன், அற்புதம். So that shows where we stand in the path of ஞானா. மற்றபடி பிராரப்த கர்மா வர்றது, அது கழிக்கிறது, அது வேற விஷயம்.
but your needs are taken care. You never feel that you are left alone. நீ தனியா இல்ல, உன் கூடவே நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கூடவே நமக்கு இருந்து நம்மளை காப்பாத்துது. நம்ம நல்லா உணர்வு, எப்படியாவது நம்ம ஏதோ ஒரு சக்தி கூடவே இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி மா that you have shared with you, and this is really an indication. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா அந்த அவளோட இது வந்து 1 hour கழிச்சு தான் எல்லாரும் கரெக்ட், 1 hour கழிச்சு கொடுக்க வேண்டியது. What made the air hostess to approach you and give you something? See, that is the connectivity. That is the Atma Chaitanyam. That Chaitanyam, the whole creation, the whole place, the space is the Chaitanyam of that great Paramatman. So the more and more we become part of the Paramatman, you become that. அது ஆனவ உபாய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் வாழ்ந்துட்டே இருக்கோம், ஆனந்தமா இருக்கு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த சிவசூத்ரா அண்ட் தென் உபதேச சாரம். இது 2 இருந்தாலேயே the total thing you get into your உங்க உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. That's very 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 important. சரியா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். Jai Gurudev. Jai Gurudev. Thank you, Aram. Thank you for all the seva. Thank you. Everybody.